நேர்களே, போன நிகழ்ச்சியில் நம்ம வடமேற்கு பார்த்தோம். இந்த வாட்டி தென்கிழக்கு திசை, அக்னேயம், தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட், கிழக்கும் தெற்கும் சேரும் இடம் தென்கிழக்கு. இங்கே தண்ணீர் பிடித்து வைக்கலாமா, போரிங் வைக்கலாமா, தண்ணீர் தொட்டி வைக்கலாமா, கிணறு வைக்கலாமா? பாருங்க, தயவு செய்து எந்த வீட்டில் எந்த கிராமத்தில் இருந்தாலும், எந்த பங்களாவில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், தென்கிழக்கில் தண்ணீர் உடைய குழாவே இருக்கக்கூடாது, டாய்லெட் இருக்கக்கூடாது. தண்ணீர் ஓடிடணும். அதாவது யூரினல் வைக்கலாம். பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா யூரினல் வைக்கலாம். தண்ணீர் தென்கிழக்கில் இருந்தால், ஏனென்றால் அதில் இருக்கவே கூடாது என்று சொல்லுவோம். தென்கிழக்கில் போரிங் இருந்தால், அது பாருங்கள், தென்கிழக்கு ஒரு சதுரமான பாகம். ஒரு புக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ஒரு லேண்டு. இந்த இடம்தான் தென்கிழக்குன்னு நினைங்க. அந்த தென்கிழக்கில் நீங்கள் தண்ணீர் தொட்டி வைத்தால் ஆக்சிடெண்ட் நடக்கும். மத்திய தென்கிழக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் வீடு ஒரு 20 அடி அகலம் இருக்குன்னா, லாஸ்ட் கார்னர் ஒரு 6 அடி கிழக்கு, 6 அடி தெற்கு, 6 அடி கிழக்கு, 6 அடி தெற்கில் தண்ணீர் தொட்டி, போரிங், கிணறு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கும், உங்கள் மகனுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும். இன்னும் கிழக்குலேருந்து ஒரு 7 அடி உள்ள தண்ணி இருக்குது, போரிங் இருக்குது, அல்லது தண்ணீர் தொட்டி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் மகனுக்கு, செகண்ட் சன், அவருக்கு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் நடக்கும், கால் ஒழிஞ்சிடும், அவர் ஊனமாகவே வாழ்க்கையை தள்ளுவார். இப்பொழுது தென்கிழக்கில் தெற்கு வீடாக இருக்குது. தெற்கு வீடாக இருந்து அந்த வீட்டுக்கு தென்கிழக்கில் படிக்கட்டு இருக்குது, அது கீழே போரிங் இருந்ததுன்னா, எல்லோரும் எழுதுங்க, மார்ச்சரியில் போங்க, ஆக்சிடெண்ட் கேஸுடைய ரெக்கார்டு எடுங்க. கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாகவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன், அதனால் அடித்து சொல்கிறேன். அந்த வீட்டில் தென்கிழக்கில் படிக்கட்டுக்கு கீழே தண்ணீர் தொட்டி இருந்தால் இளைய மகனுக்கு ரோடு ஆக்சிடெண்ட் நடக்கும். கொஞ்சம் படிக்கட்டுக்கு முன்ன, அதாவது மத்திய அக்னேயம், ஈசானியம் போகிறதுக்கு முன்னே ஈஸ்டில் தண்ணீர் போரிங் கிணறு இருந்ததுன்னா, அதுவும் வீட்டில் இதில் ஒரு பெரிய விசேஷம் சொல்கிறேன். தென்கிழக்கு ரொம்ப அதிகமாக சிவப்பு கலர் இருந்தால் பிளட் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொன்றும் வாஸ்து புரிஞ்சிக்கிற ஜோசியர் எல்லோரும் நான் சொல்கிற சப்ஜெக்டை எழுதிட்டு உங்ககிட்ட கேஸ் ஸ்டடி வரும் பொழுது அவங்கக்கிட்ட கேளுங்க. ஒரு புக்கில் நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வைங்க. அப்புறம் உங்களுக்கு வயசாகும் பொழுது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ஐயோ, ஜோசியர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டாரே அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. தென்கிழக்கில் படிக்கட்டு, அது கீழே தண்ணி, அல்லது கிழக்கு போகும்போது கிழக்கு மத்தியத்துக்கு முன்னே தண்ணீர், தென்கிழக்கில் தண்ணீர் இருந்ததுன்னா, சிவப்பு கலர் அதிகமாக இருந்தால் பிளட் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய கிணறு தென்கிழக்கில் இருக்குது. அந்த வீட்டில் எல்லா வாரிசுக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கும். இன்னும் சொல்லும் பொழுது டெட்லி ஆக்சிடெண்ட் நடக்கும். பெரிய பங்களா இருக்குது, ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டுக்கு தென்கிழக்கில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அல்லது பெரிய கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருடைய மகன் திடீர்னு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கொள்வார்கள். பெரிய பெரிய மனிதர்களுக்கு பெரிய பெரிய வீட்டில் தண்ணீர் வரவில்லை என்றால், மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க சில பேருடைய
எங்கேயோ ஆக்சிடென்ட்லாம் இறந்துருக்காங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை. அவங்க வீட்டில் மத்திய தென்கிழக்கில் தான் தண்ணீர் இருந்ததுன்னா பிரச்சனை. அம்மா இப்போ நான் ஏழைகளுக்கு சொல்கிறேம்மா, நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, ஒரு குடிசையில் வாழ்கிறீங்க, ஒரு ரூமில் வாழ்கிறீங்க, சமையல் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் பிடிச்சு வச்சா நீங்கள் அடிக்கடிக்கு உங்கள் வாரிசை டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்கும்மா. சம்பாதிக்கிறதே கஷ்டம், அதே நேரத்தில் டாக்டர்கிட்ட அதிகமாக ஓட வேண்டிய நிலைமை உண்டாகிடும். தலையில் ஜுரம் ஏறும், ஃபிட்ஸு வரும். நீங்கள் தென்கிழக்கில் நின்று சமைக்கிறீங்க, அக்னேயஸ்தானம் தண்ணீர், அதுக்கு கேஸ் அடுப்பு கீழே வச்சிடுறீங்க. கேஸ் அடுப்பு கீழே தண்ணீர் வரல சார், நாங்கள்லாம் குடிசையில் காலனியில் வாழ்கிறோம் அப்படின்றீங்க. அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, குடத்தில் தண்ணி பிடிச்சி எடுத்தாந்து கேஸ் அடுப்பு கீழே வைக்கிறீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் கீழே வைக்கிறீங்க. பிளாட்ஃபார்ம் இருக்குது, மேலே கேஸ் இருக்குல்லையா, கீழே தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க. நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சாவேம்மா உங்களுடைய பெண்களுக்கு சின்ன சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, ஆண் வாரிசு 1 வயசு 2 வயசுலேருந்து 8 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபிட்ஸு வரும், ஜன்னி வரும் அப்படின்னு சொல்லுவோம். தீவிரமான ஜுரம் தலையில் ஏறிடும்மா. அதனால் தென்கிழக்கில் நீங்கள் ஏழையாக இருந்து தண்ணி பிடித்து வைக்கணுன்னாலும் வேண்டாம்மா, தண்ணீர் பிடித்து வைக்காதீர்கள். பிடித்து வைக்கலாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீடு அகலம் கம்மியாக இருக்குன்னா கிழக்கு பக்கம் தண்ணீரை வைங்க, அந்த ரூமுக்கு வடக்கு பக்கம் வைங்க, தவிர தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது, போரிங் இருக்கக்கூடாது. நான் முன்ன ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், தென்கிழக்கில் குழாய் இருக்குது, என்ன செய்கிறது பாருங்கள். தென்கிழக்கில் குழாய் இருக்குது, நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்க, சாதாரணமாக சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உங்களுக்கும் மருமகளுக்கும் டெய்லி சண்டை நடக்கும் அப்படின்னு. தென்கிழக்கு ஈரமாக இருந்தாவே அந்த வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை அதிகமாக இருக்கும். தென்கிழக்கில் டாய்லெட் இருக்குது, தென்கிழக்கில் டாய்லெட் இருந்தால் வருமானம் வர்றது தான் தெரியும், தவிர எங்கே காலி ஆகுது, எப்படி செலவு ஆகுது அப்படின்னு தெரியாமல் போயிடும். அதனால் நேயர்களே, நீங்கள் எல்லோரும் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் ஃபோன்லேயே கம்பாஸ் வருது, வச்சு பாருங்கள். சவுத் ஈஸ்ட் வந்ததுன்னா ப்ளீஸ் அவாய்ட் வாட்டர், அங்கு தண்ணி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.